என் அன்பு குழந்தையே, நீ என் மீது வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்ற உணர்வு ஆராதனையால் என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து என்னுடைய பரிபூரண அருளை உனக்கு நான் வழங்கவே வந்திருக்கின்றேன். இந்த அம்மனின் அருள் என்னுடைய பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயமாக பூர்த்தி செய்துவிடும். அதற்கு நீ இடைவிடாமல் பிரார்த்தனையை மேற்கொண்டே ஆக வேண்டும். பிரார்த்தனையினை உன் அம்மா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தே இருந்தால் மட்டுமே எல்லாம் நல்லவிதமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, மனதாலும் உடலாலும் ஏற்படும் காயங்கள் வலிகள் நிறைந்துதான் இருக்கும். ஆனால் அது கொடுக்கும் அனுபவங்கள் வாழ்க்கையில் பல வழிகளை வகுத்து கொடுக்கக்கூடியது. குழந்தையே, நேர்மறையாக சிந்தித்து செயல்படும் போது இந்த நிலைமையும் மாறிவிடும். இந்த உலகில் அனைத்து ஆத்மாக்களும் உடலை மட்டும் பலப்படுத்துவதால் எந்த ஒரு பயனும் இருக்கப் போவதில்லை. உன்னுடைய ஆன்மாவையும் நீ வீரத்தன்மையையும் பலப்படுத்தும் பொழுது என்ன பிரபஞ்சம் நல்ல முறையில் வாழ வழிவகுக்கும். என் குழந்தையே, என்னை நேசிப்பவர்கள் அவரவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் மிகவும் அன்போடு நேசித்து கொண்டே இருக்க வேண்டும். மற்ற உயிரினங்களையும் நேசிப்பவர்களைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் அன்பு குழந்தையே, நான் அனைத்து உயிர்களையும் சமமாகத்தான் கருதுகின்றேன். இவரை விட இவர் நல்லவர், இவரை விட இவர் இல்லாதவர் என்று யாரையும் ஒருபோதும் பாரபட்சமாக கருதுவதே இல்லை. என் அன்பு குழந்தையே, என்னை அன்போடு வணங்குபவர்கள் எல்லாம் எண்ணம் போல் இருக்கிறார்கள். நானும் அவர்களுடன் வாழிருக்கிறேன். நீயும் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பான குழந்தைதான். அதனால்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னோடு பேசிக்கொண்டும் இருக்கிறேன். உன் தாயானவள் உனது அனைத்து கஷ்டங்களையும் நீக்கிவிடுவேன் என்று என்னுடைய சொற்களை நம்பிக்கையோடு வைத்து உன் ஆர்வத்தை என் மீது திருப்பி என்னை லட்சியமாக எடுத்துக்கொள். உனக்கு நிச்சயமாக சுபம் விளையும். என் அன்பான குழந்தையே, உன்னால் சாதிக்க முடியாத செயல்கள் என்று எதுவும் இருப்பதில்லை. நீ ஒருபொழுதும் நினைத்து கொண்டு இருக்காதே. எந்த சூழ்நிலையிலும் தவறான உள்ளவர்களுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இருக்கப் போவதில்லை. குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் தயாராக இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் ஒரு நாள் உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி நிச்சயமாக வரும். என் அன்பு குழந்தையே, இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுவே உலகம். எதையுமே உன்னுடைய வேண்டுதல்கள் என் செவிகளில் கேட்கப்பட்டு விட்டது. அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும். என் அன்பு குழந்தையே, இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு விடாதே. விதைத்தவுடன் அறுவடைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது முடியாதது. அப்படிதான் நீ வேண்டியது உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற ஆசைப்படுவதும் சரியல்ல. உன்னுடைய வேண்டுதல்கள் எனக்கு கேட்கப்பட்டு விட்டது. அதற்கான வழிகளை நான் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். ஏற்ற காலத்தில் எல்லாம் சுபமாக முடியும் என்பதை நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீ வேண்டிய உடனேயே தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவேன் என்று. நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்நிலையை செல்வதற்கு உழைப்பின் மூலமாக நீ நிரூபித்து காட்ட வேண்டும். உன் நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது. உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது அம்மா என்று கூப்பிட்டு விடு. நான் எங்கிருந்தாலும் உனக்காக ஓடோடி வந்து விடுவேன். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். இப்பொழுது உன்னுடைய மனதில் நான் கூறிய இத்தனை நன்மைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டதல்லவா?
குழந்தையே, எல்லாம் முடிந்தது போல் இருக்கின்றதே, இதற்கு மேல் உனக்கு கிடைக்குமா? நீ நினைத்தது நடக்குமா? இதையெல்லாம் சாத்தியம்தானா என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய். என் குழந்தையே, பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய். உன்னுடைய பயத்தை போக்கவும் நம்பிக்கை அளிக்கவும் தான் இன்றோடு சத்திய சுபவாக்கோடு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக உனக்கு புரிய வைக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். எனது இந்த சத்திய வாக்கினை முழுமையாக கேட்டு முடிக்கும் நொடி நீ நினைத்தது எல்லாம் சாத்தியமாகும். என் தங்கமே, இதை கேட்பாயாக. உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருபவைதான். சில நேரம் உனக்கு சந்தோஷமான சூழல்கள் உனக்கு சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். கஷ்டமாக இருக்கும் குழந்தையே, சில வலிகளையும் ரணங்களையும் கூட தரலாம். வாழ்க்கை இப்படிதான் செல்லமே, எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை இப்படிதான் வாழ வேண்டும் என்று, இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று பொருள் அலட்சியத்தை வைத்து கொண்டு இருந்தால் சிறிது கரடுமுரடான பாதைகளை கடந்துதானே ஆக வேண்டும். குழந்தையே, இந்த வாழ்க்கை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையா? ஒரு திருப்தியை ஏற்படுத்தும்படி உன்னுடைய மனம் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வது தானே? அவ்வாறு நீ வாழ முற்படும் பொழுது இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும். குழந்தையே, இப்பொழுது அந்த கடினமான சூழ்நிலைகளைத்தான் நீ எதிர்த்து கொண்டு இருக்கின்றாய். அனைத்தையும் நடத்தி வைப்பவள் தானே என்னுடைய பாதையில் நீ வந்து கொண்டிருக்கிறாய். ஏன், என் கைகளை பிடித்து கொண்டுதான் நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி சோர்ந்து போய்விட்டதாக நினைத்து கொண்டும் இருக்கிறாய். ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ இப்பொழுது வென்று வந்திருக்கிறாய் என்பதை திரும்பி பார்த்திருக்கிறாயா? குழந்தையே, இப்பொழுதாவது நான் சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொள். என் பிள்ளை நீதான் என்பதை நீ உணர்ந்து கொள்ளுவாய். இத்தனை கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்து உலகத்தை உன்னுடைய கண்களால் பார்க்கவும் நானே உன்னை சோதித்தேன். அதிலும் நீ ஜெயித்து விட்டாய். குழந்தையே, எழுந்து நின்று நடக்க நிறைய முறைகேடு, அதிலும் நான் உன்னை சோதித்தேன். இப்பொழுது எல்லாம் தெரிந்து விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொழுது பக்குவமும் அடைந்திருக்கிறாய். இப்பொழுது இந்த உள்ள சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும். குழந்தையே, நீ அடைவதற்கு முன்பே போராடி ஜெயிக்கும் குணம் கொண்ட என்னுடைய பிள்ளை. இப்பொழுது உள்ள எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் சமாளிப்பாய். நீதான் வெற்றியும் அடைவாய். எல்லாவற்றையும் ஜெயித்து மகுடமும் சூட்டுவாய். நம்பிக்கையோடு இரு தங்கமே. நீ நினைத்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் அன்னை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். எப்பொழுதும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக வருவேன். உனது நிழலாக உன் அன்னை நான் வருவேன். சீரும் சிறப்புமாக செல்வ வளம் பேச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு. அம்மன் அருளால் இந்த நாள் உனக்கு அழகிய நாளாக நிறைவடையட்டும். என் அன்பு குழந்தையே, இந்த சுபவேளையில், இந்த சுபதினத்தில் ஒரு புனிதமான வாழ்க்கையை உனக்கு தரவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன். இந்த நல்ல நாளில் நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம் இது. என் குழந்தையே, எனது வாக்குகளையும் எனது சத்தியத்தையும் நீ ஒருபோதும் மீறுவதில்லை. முழு நம்பிக்கையோடு கேள் என் தங்கமே. எல்லாம் நன்றாகவே நடக்கும். உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் வந்துள்ளது. அதை உன்னிலிருந்து வெளியே கொண்டு வா. குழந்தையே, கடவுளின் மனம் உன் கண்களுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. தைரியத்தை வரவைத்துக்கொள். குழந்தையே, பெரிய பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என்னால் முடியவில்லை என்கிறாயா? உன்னுடைய மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் தான் செய்கிறேன்.
நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்பொழுதும் இந்த எண்ணம் வருவதை தவிர்த்துக்கொள். நல்லதோ கெட்டதோ என் அம்மா செய்கிறாள் என் அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீ ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கொள். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்கிக் கொண்டிருக்காமல் நீ போய்க்கொண்டே இரு. என் செல்லமே, பிள்ளைகளை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதே என் தீர்மானம். யார் என்னுடைய திருவடிகளை முழுமையாக சரணடைகிறார்களோ அவர்களுக்கு அத்தனை எண்ணங்களையும் நான் ஈடேற்றுவேன். என் தங்கமே, நீ மனதளவில் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே போதும். உன்னை நான் எப்பொழுதும் காத்துக்கொள்வேன். என்னை எந்த ரூபத்தில் பக்தர்கள் பார்க்க விரும்புகிறார்களோ அதே ரூபத்தில் அவர்களுக்கு நான் நிச்சயமாக காட்சியளிப்பேன். யார் என்னை முழுமையாக அடைக்கலமாக அடைகிறார்கள் அவர்களின் பாரத்தை நானே முழுமையாக சுமக்கிறேன். யார் தன்னுடைய உடலில் மனம் தனம் சேவைகளை என அனைத்தையும் என்னிடமே அர்ப்பணித்துவிட்டு என்னையே முழுமையாக தியானம் செய்கிறார்களோ, யார் தனது துன்பங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் நாமத்தை தினமும் சொல்கிறார்களோ அவர்கள் வேத பாவங்களில் இருந்து விடுபட்டு நிச்சயமாக என்னை அடைகிறார்கள். அவர்கள் வேறு நான் வேறு என்று இல்லாமல் அவர்களை நிச்சயமாக உயர்த்துவேன். எப்போதும் கலங்கிக் கொண்டு இருக்காதே. நீ என்னை நோக்கி செல்லும் போது நான் உன் துணையோடு இருப்பேன். இவையெல்லாம் நடக்குமா என்று நீ கவலை கொள்ளாதே. உன் தாயானவள் நான் நடத்தி வைக்கிறேன். நான் ஒருபோதும் என் வாக்குகளை மீறியதே கிடையாது. அனைத்தையும் அளிக்க செய்வது என்னுடைய தலையாய கடமை. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை நினைத்து நினைத்து தோல்வியுற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே. இங்கு நிலையானது என்று எதுவுமே கிடையாது. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. குழந்தையே, விரட்டியை தூக்கி எறிந்துவிட்டு தான் முதல் எதிரி. இந்நேரம் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவை நான் தான் எடுக்கிறேன். உன்னை நிச்சயமாக செம்மைப்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. நீ நினைக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய். உன் தாயானவள் உனக்கு துணையாக இருந்து கொண்டேதான் இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.